ஹல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 394வது பகுதி, 394வது பக்கம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் உமது அடியானின் வீடு சொல்லப்பட்டிருக்கிறது, என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். போதும். கிருபையுள்ள நல்ல இயேசுவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானுடைய ஆலோசனைகளை கேட்க நாங்கள் ஆவலோடு எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து எங்களை உற்சாகப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வேதம் சொல்லுகிறது, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அல்லேலூயா. அந்த வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அந்த வீட்டை என்ன செய்யும்? ஆசீர்வதித்தருளும். அல்லேலூயா. வீட்டை ஆசீர்வதித்தருளும் என்று தேவனுடைய சன்னிதானத்திலே ஒரு தேவ மனிதன், பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனிதன், அல்லேலூயா, ஆமாம், பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனிதன், தேவனுடைய திட்டத்தையும் தேவ சித்தத்தையும் செய்கிற ஒரு தேவ மனிதன், அல்லேலூயா. அந்த தேவ மனிதன் தெய்வத்தை பார்த்து கூறுகிற ஒரு வார்த்தை, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அல்லேலூயா. என் வீடு என்றென்றைக்கு யாருக்கு முன்னாடி இருக்கணும்? உமக்கு முன்பதாக இருக்கணும். அல்லேலூயா. நல்ல கவனிக்க மாட்டீங்களா? வீடு யாருக்கு முன்னாடி இருக்கணும்? ஆமாம், உமக்கு முன்பதாக எப்பொழுது என்ன செய்யணும்? என் வீடு இருக்கணும். அல்லேலூயா. உமக்கு முன்பாக என்றைக்கும் இருக்கும்படி ஆசீர்வதித்தருளும். அவர் வீடு என்ன செய்யணும்? உமக்கு முன்பதாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். எத்தனை பேர் அப்படி நீங்கள் இதுவரைக்கும் விரும்புகிறீங்க? என் வீடு எப்போதும் ஆண்டவருக்கு முன்பதாக அவருடைய கண் பார்வையிலே இருக்கணும் ஐயா. அல்லேலூயா. அவருடைய பார்வைகளிலே என்னுடைய வீடு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. பொதுவாகவே வேதாகமத்தின் வசனங்களிலிருந்து ஒரு வேத வசனத்தை அவர்கள் என்ன செய்வார்கள்? வீட்டிற்கு முன்பதாக அல்லது முக்கிய பகுதிக்கு முன்பதாக அதை என்ன செய்வாங்க? வைத்திருப்பாங்க. இயேசு இவ்வீட்டின் தலைவர், அல்லேலூயா என்று திருவாசகத்தை எழுதி அவைகளை ஆணி அறைந்து அதில் தொங்கவிட்டு இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் அந்த வீட்டிற்கு தலைவராக ஆண்டவர் இயேசு இருப்பதே இல்லை. அவருடைய பெயர் அளவில் மட்டும்தான் அவர் இருப்பார். ஆனால் செயல்பாடுகளிலே அவரை முன் வைப்பது கிடையாது. அல்லேலூயா. அப்படி தானே இல்லையா? செயல்பாட்டிலே அவரை வச்சு எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க? செய்யவே மாட்டாங்க. எல்லாமே இவங்களுடைய விருப்பம்தான், திட்டம்தான், ஆலோசனை தான். இயேசுவுக்கு அங்கே முக்கியத்துவமே என்ன செய்யாது? இராது. ஆனால் அந்த வீட்டிலே எழுதப்பட்ட வசனங்கள், இயேசு இவ்வீட்டின் தலைவர். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனத்தார் நடுவிலே இங்கே ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறாரு, உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக என்ன செய்யும்? ஆமா. அல்லேலூயா. சொல்லுகிற பொழுது சொல்றாரு, அதை ஆசீர்வதித்தருளும். அல்லேலூயா. அதை ஆசீர்வதித்தருளும். பொதுவாகவே இந்த உலக வாழ்க்கையிலே சொத்திரம் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அது நிரந்தரமற்றவைகள். அல்லேலூயா. நிரந்தரமற்றவைகள். இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நிரந்தரமற்றவைகள். அப்படி கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நல்ல கவனிங்க, நன்மைகளை மேன்மைகளை
அவருடைய கைகளினாலே ஆமென் ஸ்தோத்திரம் பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க விரும்புகிற ஒரு மனிதன் தான் சொல்றாரு. என்ன சொல்லுகிறாரு? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே சொல்றாரு, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு. ஆமென். அப்போ அவருக்கு தெரிகிறது, இந்த தேவ மனிதனுக்கு, என் வீடு என்றென்றைக்கு அவருக்கு முன்பதாக இருந்தாலே அவர் ஆசீர்வதித்து தருவார். அல்லேலூயா என்று அவருக்கு நல்ல புரிந்தது. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்றாரு, உமக்கு முன்பதாக. அல்லேலூயா. உம்முடைய கண்களுக்கு முன்பதாக, உம்முடைய பார்வைகளுக்கு முன்பதாக. அல்லேலூயா. நீர் ஆசீர்வதித்து எங்களை அனுபவிப்பதற்கு கொடுக்க தகுதியுடையதாய் உமக்கு முன்பதாக என்னுடைய வீடு எப்பொழுது என்ன செய்யணும்? இருக்கும்படி ஆசீர்வதித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆமென் ஸ்தோத்திரம் குடியிருக்கிற ஒரு வீடு இருக்குது இல்லையா? குடியிருக்கிற ஒரு வீடு. அல்லேலூயா. அந்த வீட்டிற்கு என்ன சொல்லலாம்? பூமிக்குரிய வீடு என்று சொல்லலாம். சொல்லுங்க, பூமிக்குரிய வீடு. சொல்ல மாட்டீங்களா? பூமிக்குரிய வீடு. நீங்களும் நானும் குடியிருக்கிற வீடு என்ன வீடு? பூமிக்குரிய வீடு. அப்போ கவனிங்க. ஆமா, பூமிக்குரிய வீடு மனிதர்களாகிய நாம் வசிக்கும்படி அல்லது தங்கி இளைப்பாரி மகிழும்படி இந்த பூமிக்குரிய வீட்டை தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இந்த பூமிக்குரிய வீடும் கூட ஆமென் ஸ்தோத்திரம் இந்த தேவன் மனிதன் கூறுகிற விருப்பத்திற்கு இணங்க அது காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா, பூமிக்குரிய ஒரு வீடு இருக்குது. இரண்டாவது ஆவிக்குரிய ஒரு வீடு இருக்குது. என்ன வீடு? இரண்டாவது ஆவிக்குரிய வீடு. ஆவிக்குரிய வீடு. மூன்றாவது நித்தியத்திற்குரிய வீடு. சொல்லுங்க, நித்தியத்திற்குரிய வீடு. உங்க வாய் திறந்து சொல்லுங்களேன், நித்தியத்திற்குரிய வீடு. முதலாவது பூமிக்குரிய வீடு, இரண்டாவது ஆவிக்குரிய வீடு, மூன்றாவது நித்தியத்திற்குரிய வீடு. அல்லேலூயா. ஆமா, மூன்று வகையான வீடு இருக்கிறது. அதுல இந்த தேவ மனிதன் சொல்லுகிறாரு, என்னுடைய வீடு உமக்கு முன்பாக என்றென்றைக்கு இருக்கும்படி அதை ஆசீர்வதியும். அல்லேலூயா. நீங்க இல்லாம என் வீட்டில் எந்த நல்ல காரியங்களும் விசேஷங்களும் நிகழ்வுகளும் என்ன செய்யக்கூடாது? நடக்கவே கூடாது. உம்மை முன்வைத்து தான் நாங்கள் திட்டமிட வேண்டும், ஆலோசனை ஆமென் புரிய வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு செயலினைகளை செய்வதற்கு நாங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் கலந்து ஆய்வு செய்ய வேண்டும். ஆமா, அல்லேலூயா. பூமிக்குரிய வீடு உமக்கு முன்பதாக எப்பொழுது இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் என்பதை அறிந்து புரிந்து உணர்ந்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆவிக்குரிய வீடு மற்றொன்று இருக்கிறது. மற்றொன்று ஆவிக்குரிய வீடு. ஆவிக்குரிய வீடு என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆமென் தேவனாகிய கிறிஸ்துவை சொந்த கடவுளாக, தெய்வமாக, விளக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த சொந்த கடவுளும் ஆமென் குல விளக்கும் தெய்வமாய் இருக்கிறவர் தங்கி உறவாடுகிற ஒரு வீடு, அதுதான் ஆவிக்குரிய வீடு. அது எந்த வீடு அப்படின்னா, உள்ளம் என்கிற இல்லமாகிய வீடு. அல்லேலூயா. உள்ளம் என்கிற இல்லமாகிய வீடு. இரண்டாவது அதை சொல்றாரு ஆவிக்குரிய வீடு என்று. மூன்றாவது நித்தியத்திற்குரிய வீடு, யுகாயுகமா நித்தியமாய் அவரோடு கூட அல்லேலூயா ஆமா ஆளுகை செய்யக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய, துதிக்கக்கூடிய, முகமுகமாய் அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு வீடு இருக்குது. அதான் நித்தியத்திற்குரிய வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதாகமத்தின் வசனத்தின் அடிப்படையிலே தேவ சமூகத்திலே ஒரு மனிதன் இயேசுவினிடத்திலே கேட்டுக்கொண்ட ஒரு காரியம், அல்லேலூயா, என்னவென்றால் என் வீடு எப்பொழுது என்ன செய்யணும்? உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரணும். அல்லேலூயா. பொதுவாகவே இந்த வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளத்தக்க இந்த வார்த்தைகளை இறைவனிடத்தில் இருந்து பெற்று தந்த ஒரு தேவ மனிதன் தாவீது. சொல்லுங்க, தாவீது.
தாவீதை குறித்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஈசாயின் குமாரர்களில் 8 பேர். அதில் 8 பேரிலே ஒருவருடைய பெயர் தான் தாவீது. இவருடைய தொழில் என்னன்னா ஆடுகளை மேய்க்கிற தொழில். அல்லேலூயா. மீதம் 7 பேரும் நல்ல உயர்ந்த ஜாப்பில் பணியை புரிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தாவீதோ ஆட்டு மந்தைகளின் பின்ன என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். ஆடுகளை மேய்க்கிறவனாக, மேய்ப்பனாக, அல்லேலூயா, ஆடுகளை சொத்திரம் பாதுகாப்பவனாக, அல்லது ஆடுகளை கட்டி காப்பவனாக அவர் ஆட்டு மந்தையின் பின்னே செல்லுகிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட தாவீது திடீர் என்று சொல்லி அரசனாக மாறக்கூடிய ஒரு நேரங்களும் அந்த நிலைகளும் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. ஆமா, ஆடுகளின் பின்னே சென்ற ஒரு மனிதனுக்கு சோத்திரம் ஒரு வாழ்வு வருமானால் இருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நீங்களே யோசித்து பாருங்களேன். அற்பனுக்கு வாழ்வு வந்தா அத்த ராத்திரியில என்ன செய்வானா? கொடை பிடிச்சுக்கிட்டே இருப்பானா. கடந்த நாட்களில் யூடியூப்ல ஒரு ஜோக்குக்கு ஒரு சகோதரன் தோத்திரம், அல்லேலூயா, பேக்குள்ள ஒரு கொடையை வச்சுக்கிட்டு மலையில நனைந்து கொண்டு வந்து அந்த நிழல் கூடத்தில் கொடை எடுத்து விரிக்கான். புரியுதுங்களா? புரியலையா? ஆமாம், ஒரு ஜோக்கு கதை போட்டு விட்டுருக்குறாங்க. வேக வேகமாக நனைந்து கொண்டு ஓடி வருகிறான், நிழல் கூடத்தில் ஒதுங்குகிறான். பக்கத்தில் 2 இளைஞர்கள் இருக்கிறாங்க. தலையெல்லாம் தட்டி விட்டுட்டு கொடையை பேக்கில் இருந்து எடுக்கிறான், ஒரு பையிலிருந்து. பக்கத்தில் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. புரியுதுங்களா? அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்தராத்திரிகளை கூட நிச்சயமானா கொடை பிடிப்பானா. அல்லேலூயா. இது ஒரு பொதுவான பழமொழி சொற்கள். ஆனால் தாவீது ஆடுகளின் பின்னே அல்லது ஆட்டு மந்தைகளின் பின்னே போய் சென்று கொண்டிருந்த தாவீதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்னன்னா, அவனிடத்தில் அல்லது அவரிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் விரும்புகிற, தேவன் சோத்திரம் நல்ல கவனிங்க, ஏற்றுக்கொள்ளுகிற அளவிலே பயம், பக்தி, புத்தி காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ சொல்லப்போனா பய, பக்தி, பரிசுத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். தாவீதுக்குள் காணப்பட்டது. 7 குமாரர்களுக்குள்ளும் கண்டிராத, அல்லேலூயா, பார்த்திராத, அனுபவித்திராத சில ரகசியம், பக்தி, பயம், பக்தி, பரிசுத்தம் தாவீதுக்குள் காணப்பட்டது. ஆகினால்தான் கர்த்தர் ஈசாயின் குடும்பத்திலிருந்து தாவீதை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய வரலாறு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே ஏற்படுத்தப்பட்ட ராஜா என்று கூட சொல்லலாம். ராஜா, சமஸ்த இஸ்ரவேலையும் அரசாட்சி செய்து கொள்ளுகிற ராஜா. இந்த தாவீது ராஜாவாக மாற்றப்படுவதற்கு முன்பதாக சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேல் இடத்திலே கேட்டார். சாமுவேல் இடத்திலே கூறினார். சாமுவேல் தைல கொம்பு எடுத்துக்கொண்டு சவுலை அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தின பொழுது, சவுல் ராஜா தன்னை ராஜ மேன்மையான பொறுப்பிலே, மேன்மையான பதவியிலே தன்னை நம்பி, அல்லேலூயா, விரும்பி அந்த பொறுப்பை கொடுத்தவருக்கு மனதளவிலே, உள்ளத்தின் அளவிலே, உணர்வு அளவிலே அவன் செயல்படக்கூடாமல் போனான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். பொதுவாகவே நமக்கு சோத்திரம் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருக்கிற பொழுது எதையும் செய்வோம். சொல்லுங்க, எதையும் செய்வோம். அல்லேலூயா. கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் அதிகமாக வருகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருவோம்? புரண்டுருவோம். என்ன செய்யணும்னே தெரியாது. சவுல் இப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் இருந்த சவுலைத்தான் கர்த்தர் சாமுவேலின் தீர்க்கதரிசியின் மூலமாக அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஏற்பட செய்தார். அந்த ராஜ மேன்மையான பதவியில் இருந்து அவர் தடம் புரண்டு போனார். அல்லேலூயா. தேவனுடைய மனதிலும் உள்ளத்திலும் உணர்வுகளிலும் கொண்டிருக்கிற விருப்பத்தை செய்து நிறைவேற்ற இயலாமல் போனார். ஆகினாலே கர்த்தர் சவுலை தள்ளி தாவீதை என்ன செய்தார்? ராஜாவாய் ஏற்படுத்தினார். அல்லேலூயா.
இந்த ராஜாவா ஏற்படுத்தின தாவீது ஏற்படுத்தப்பட்ட பின்பு, அல்லேலூயா சொல்லுங்களேன், ஏற்படுத்தப்பட்ட பின்பு அந்த ராஜ மேன்மையான வாழ்விலே அமர்த்தப்பட்ட பொழுது அவர் ஊதாரியாக, உல்லாசமாக, அல்லேலூயா, உணர்வு, சிந்தை, அல்லேலூயா, எண்ணங்களில் தோன்றுகிற அளவிலே செயல்பட அவர் முற்படவே இல்லை. அல்லேலூயா. தன்னை நம்பி இந்த ராஜமேன்மையான பொறுப்பினையை தந்தவருக்கு மனதளவிலும் உள்ளத்தின் அளவிலும் உணர்வு அளவிலும் நாம் என்ன செய்யணும்? எல்லா விதத்திலும் உதவியாக இருக்க வேண்டும் என்று எண்ணின ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. ஆகையினால்தான் இந்த தாவீது ராஜ மேன்மையான அந்த சோத்திர சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்ட இந்த தாவீதுக்குள்ளாக ஒரு மகாபரிய மேன்மையான ஒரு திட்டங்கள் வந்தது. என்னன்னா, ஸ்தோத்திர கவனிங்க, அல்லேலூயா, இத்தனை மேன்மையான வாழ்க்கையை தந்த ஸ்தோத்திரம் அந்த ஆண்டவருக்கு எத்தனை பெரியதான ஸ்தோத்திரம் நன்றி கடன்களை செலுத்த வேண்டும் என்று அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு வீட்டை கட்டும்படி தாவீது முற்பட்டார். ஸ்தோத்திரம். எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், இத்தனை மேன்மையான வாழ்க்கையை தந்த ஆண்டவருக்கு எத்தனை பெரிய நன்றி கடன்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு வீட்டை கட்டும்படி தேவ மனிதனாகிய தாவீது முற்பட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தாவீது தனக்கு இந்த மேன்மைகளை தந்தவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று முற்பட்டதினாலே ஆண்டவர் இயேசு சோத்திரம், உன்னுடைய நாட்களில் அது நிறைவேறாமல் போனாலும் உன்னுடைய கற்பப்பிறப்பாயிருக்கிற உன் குமாரன் வழியாக அதை நிறைவேற செய்வேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவரிடத்தில் தான் இந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், இப்போதும் அது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் என்று கேட்டார். அல்லேலூயா. ஆமாம், வீடு தோத்திரம் கட்டுவதற்கு நல்ல கவனிங்க, எல்லா அனுகூலமும் பெற்றுக்கொண்டது நான் தான். அல்லேலூயா. நிலம் வாங்கினது, வானம் தோண்டினது, பவுண்டேஷனை கட்டி எழுப்பினது, பில்டிங்கை கட்டி எழுப்பினது, நிலைக்கால்கள் சன்னல்களை இட்டது, இன்னும் பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாங்க. எல்லா காரியங்களையும் செய்தது ஸ்தோத்திரம் எல்லாம் நானா இருந்தாலும் கூட, அல்லேலூயா, இதை உமக்கு முன்பாக இருக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்றாரு. அந்த வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி, அல்லேலூயா, அது ஆசீர்வதித்தருளும் என்று கேட்கிறார். என் வீடு, நல்ல கவனிக்கீங்களா, எப்பொழுதும் உம்முடைய பார்வையிலே இருக்கணும். அல்லேலூயா. உமக்கு பிரியமில்லாத, உமக்கு விருப்பமில்லாத, உமக்கு சித்தமில்லாத, தேவ திட்டமில்லாத செயல்பாடுகளோ கிரியைகளோ சோத்திரம் என்ன செய்யக்கூடாது? இந்த வீட்டிற்குள் நடைபெறக்கூடாது என்று உமது பார்வையிலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் விரும்பினார். அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் இந்த விருப்பத்திற்கு ஏற்ப ஆண்டவர் இந்த தேவ மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க திட்டம் கொண்டார் அல்லது சித்தம் கொண்டார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, அவர் ஆசீர்வதிக்கணும். பொதுவாகவே அவருடைய ஆசீர்வாதம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டாராம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அந்த ஆசீர்வாதத்தோடு கூட அவர் என்ன செய்ய மாட்டாராம்? வேதனையை கூட்ட மாட்டாராம். அல்லேலூயா. அப்போ அந்த வீடு கர்த்தருடைய பார்வைகளுக்கு முன்பதாகவே இருந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். ஆண்டவர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு சில வசனத்தை என்னோடு கூட இணைந்து வாசிக்க உங்களை அன்போடு கூட நான் என்ன செய்கிறேன்? கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் என்னோடு கூட வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். வாசியுங்கள். 8வது வசனத்தை வாசியுங்கள். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால்,
நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனத்திற்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு என்ன செய்தேன்? எடுத்தேன். எங்கிருந்து எடுத்தாராம்? ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தாராம். யாரு? கர்த்தராகிய இயேசு. எங்கிருந்து எடுத்தாராம்? சத்தமா சொல்லுங்களேன். ஆட்டு மந்தையில் இருந்து எடுத்தாராம். அப்ப ஆடுகளின் பின்னே சென்று கொண்டிருந்த இது யார் அப்படின்னா தாவீது. கர்த்தர் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ஆட்டு மந்தையை விட்டு எடுத்த தேவன் என்ன செய்கிறார்? வாசியுங்க 9வது வசனம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கிடே. அல்லேலூயா. பெரியோர்களுடைய நாமத்திற்கு ஒத்த நாமம். பெரியோர்கள் அப்படின்னா வரலாற்றில் இடம்பெற்றவர்கள். கவனிங்க, காமராஜர், அல்லேலூயா, அப்புறம் இந்திரா காந்தி அம்மையார், அப்புறம் சோத்திரம் சொல்லுங்க சோனியா காந்தி, இல்லை ராஜீவ் காந்தி, அப்புறம் சோனியா காந்தி, இப்போ ராகுல் காந்தி அப்படிங்கிற சோத்திரம் வரலாற்றில் இடம்பெற்றவர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் உலக அளவிலே வரலாற்றிலே இடம்பெற்ற ஒரு முக்கியஸ்தர்கள் அல்லது சோத்திரம் பிரமுகர்கள் அல்லது சிறப்பு விருந்தினர்கள் என்று சொல்லலாம். ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையிலே வேதாகமத்தில் இடம்பெற்றது யார் அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்கள் என்ன செய்தார்களாம்? பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை பெற்றிருந்தார்கள். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. இது தாவீதினிடத்தில் கூறுகிற வார்த்தை என்னன்னா, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லலைங்க, உண்டாக்கினேன். ஆமா, அல்லேலூயாவும் கிடையாது, ஒரு கைதட்டும் கிடையாது. தோத்திரம் ஏதோ வந்து உட்கார்ந்துட்டு போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் விளங்கின ஆட்டோமேட்டிக் என்ன வந்திருக்கும்? ஒரு அல்லேலூயா, ஒரு கைதட்டு, தோத்திரம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அதான் சொல்றாருங்க, உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்றாரு. உண்டாக்குவேன் என்று சொல்லலைங்க, உண்டாக்கினேன். ஏற்கனவே உண்டாக்கி வச்சிட்டப்பா. அல்லேலூயா. ஆமா, உண்டாக்கினேன் சொல்லிட்டு சொல்றாரு, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே இருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலவும் நான் என் ஜனமாகி இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போல நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் என்று சொல்லுகிறார். அலைய விடாமல். இதுவரைக்கும் அலைந்த காலங்கள் போதும். அல்லேலூயா. ஆமா, முதலாவது சொல்றாரு, நான் உண்டாக்கினேன், பெரியோர்களுக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அப்புறம் சொல்றாரு, இனி அவர்களை அலைய விடாமல் அப்படிங்கிறாரு. அப்ப அது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அதனாலதான் அந்த 9வது வசனத்தில் சொல், நீ போன எவ்விடத்தில் அப்படிங்கிறாரு. போன எவ்விடத்தில் ஏற்கனவே பல இடங்கள்ல போய் வந்திருக்கிறாரு. அதான் அலைய விடாமல். பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை, பெரிய நாமத்தை உனக்கு என்ன செய்ய போகிறேன்? உண்டாக்கினேன். அல்லேலூயா. சொல்றாரு, முன்போலவும் நான் என் ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போல நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். அல்லேலூயா. ஆமா, ஸ்ட்ராங்கா நிலைநாட்டினேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களை, நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். நிலைநாட்டினவர், அல்லேலூயா, உண்டாக்கினவர், ஆட்டு மந்தையை பிரித்து வேர் பிரித்தெடுத்தவர், அல்லேலூயா,
ஆமாம், எடுத்தார். அமீன் சோதர. பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உண்டாக்கினார். அப்புறம் அலைய விடாமல் அவர்களை நிலைநாட்டினார். அல்லேலூயா. எல்லாருக்குமே குறிப்பிட்ட வாழ்க்கை அல்லது வயது வருகிறதுக்குள்ளாக அவங்க என்ன செய்யணும் சொல்லுங்க? ஓய்வு பெற்றவர்களாய் அவங்க ஓய்ந்திருக்கணும். 60 வயது வரைக்கும் ஓட்டமும் ஜாட்டமும் என்ன செய்யக்கூடாது. ஆமாம். அப்போ எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய எண்ணங்கள், நான் ஒரு ரிட்டையர்மெண்ட்டு, அல்லேலூயா, நான் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஏஜ் எனக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்களை செய்கிறார்னா, ஆட்டு மந்தையை விட்டு பிரித்தெடுக்கிறார். பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை அமீன் சோத்திர உண்டாக்குகிறார். மூன்றாவது, அலைய விடாமல் அவர்களை நிலைநாட்டுகிறார். அல்லேலூயா. இது எப்படி சம்பவித்தது, நடந்தது அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இந்த தேவ மனிதன் கூறின ஒரு வார்த்தைகளினால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வுகள். என்ன ஏற்பட்டது சொல்றாரு? உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி. ஆசீர்வதிங்கிறது அடுத்த பகுதி தான். ஆனால் அவருக்கு முதலாவது என்ன எண்ணம்? என் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரலும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நானும் இதை உற்று கற்று அமீன் சோத்திரம் கை கொண்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு நற்கிரியைகளை இந்த தேவ மனிதனுக்கு செய்தார். ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? நிச்சயமாய் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமாம். மந்தையை விட்டு அவரை பிரித்தெடுத்தார் அப்படின்னா உங்களை உலகத்தை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறார். பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு அதே நாமத்தை கொடுத்திருக்கிறார். அவரை நிலைநாட்டியிருக்கிறது போல உங்களையும் அலைய விடாமல் நிலைநாட்டியிருக்கிறார். அல்லேலூயா. அதே காரியத்தை ஏன் உங்களுக்கு கர்த்தர் செய்ய மாட்டார்? அந்த தாவீதை போல நீங்களும் கூட விருப்பம் உள்ளவர்களாய், கரிசனை உள்ளவர்களாய், அக்கறை கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் நிற்பீர்களாகில், விரும்புவீர்களாகில், எண்ணுவீர்களாகில், எதிர்பார்ப்பீர்களாகில், கர்த்தர் உங்களுக்கும் அவ்விதமான ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் என்னோடு கூட இன்னும் 1-2 வசனத்தை உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். 25, 26, 27 வாசியுங்கள். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தைகளை என்றென்றைக்கும் நிலைப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். தேவ சன்னிதானத்தில் சொல்றார், நீர் சொன்னபடியே செய்தருளும் என்று ஆண்டவர்கிட்ட பணிவன்போடு கூட கேட்கிறாரு. அல்லேலூயா. உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தைகளை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடி செய்தருளும் என்று தேவனிடத்தில் கேட்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. அல்லேலூயா. நிலை நிற்பதாக. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுக்கு செவி கொடு. ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. அல்லேலூயா. ஆமாம். வேதம் சொல்லுகிறதுங்க, தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டணும்னு சொல்லி விரும்பினார். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்த விருப்பத்தை உன்னுடைய கற்ப பிறப்பாய் இருக்கிற குமாரன் வழியை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. என்னைக்குமே நீங்கள் ஆண்டவருக்கு இந்த தாவீதை போல அவருக்கு ஒரு வீடை கட்டணும் அப்படின்னு விருப்பத்தோடு முன் வருவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி எழுப்பி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆகினாலே ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்டதான காரியத்தை 25, 26, 27 வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் தாவீதுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாய் நின்றார். ஆகினாலே இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு 3 பகுதி வேகமாக வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஒரு 3 பகுதி வேகமாக ஜெபத்தோடு நீங்கள் இருங்க. வாசிங்க. 11வது வசனத்தை வாசியுங்கள். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். வீட்டை உண்டு பண்ணுவார் என்று கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறாராம்? அறிவிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் மூலமாக அந்த உரை உண்டாக்கப்படுகிறது. கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை என்ன செய்வாரா? கட்டுவார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அடுத்த ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 24வது வசனம். உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். அல்லேலூயா. ஆமா. வீட்டை கட்டுவார் என்று அறிவுரை கூறின பின்பு அவர் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால சொல்றாரு, நீர்தாமே அவர்களுக்கு யாரானீர்? தேவனானீர். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 16வது வசனம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. ராஜாசனம் என்ன செய்யுமா? என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்ல சொன்னார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சோத்திரம் இந்த தேவ மனிதன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, பூமிக்குரிய வீடு எப்போதும் உமக்கு முன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது அதன் வழியாக என்னை ஆசீர்வதித்தருளும். அல்லேலூயா. இது பூமிக்குரிய வீடு. பூமிக்குரிய வீடே ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பதாக எப்பொழுது இருக்க வேண்டும் என்று அந்த தேவ மனிதன் விரும்புகிறார். உங்க வீடு அப்படி இருக்கணுமா? ஆமா. நீங்க நினைக்கலாம், என் வீடு டோட்டலா சோதர கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. டோட்டலா 10க்கு 10 இருக்கலாம், 15க்கு 10 இருக்கலாம், 20க்கு 15 இருக்கலாம். எல்லா சோத்திரம் அந்த பகுதிகளிலும் தேவனுடைய போக்கஸ் பார்வை இடைப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவரீர் உமது அடியான் வீடு உமக்கு முன்பதாக ஆசீர்வதிக்கப்பட்டருள வேண்டும். அல்லேலூயா. வீடு தேவ சமூகத்தில் அவருடைய பார்வையில் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஆமாம். சிசிடிவி கேமரா எங்கேயும் என்ன செய்ய பொருத்தப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆமாம். நம்ம இருந்தாலும் இல்லாட்டிலும் அங்கங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சிடும்? அது நமக்கு சூட் பண்ணி காமித்து விடும். அல்லேலூயா. அதுபோல கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, தப்ப முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்களேன். அதனால தான் தாவீது சொல்றாரு, உமது அடியானுடைய வீடு எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? உமக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது பூமிக்குரிய வீடு. உம்முடைய பார்வையில் எப்பொழுது இருக்கணும் அப்படின்னா, ஆவிக்குரிய வீடு அதை பார்க்கலும் பல்மடங்கா இருக்கணும். பூமிக்குரிய வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர முடியாது அப்படின்னா, அவர் பரிசுத்த ஆவியினாலே வருவார். நல்ல கவனிக்கீங்களா? அதே பரிசுத்த ஆவியினாலே உங்களுடைய உள்ளம் என்கிற இல்லத்திலும் தங்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சாதாரணமாக ஒரு மனிதர்கள் வந்து நம்முடைய வீட்டிற்கு வருகிறார்கள் என்ற உடனடியாக என்ன செய்கிறோம்? வீட்டை, ஒவ்வொரு அறை வீட்டை நாம் சுத்தம் செய்கிறோம், ஒற்றை அடிக்கிறோம், சுத்தம் பண்ணுகிறோம், வீட்டை அலசுகிறோம். அல்லேலூயா. பெருக்குகிறோம், சுத்தம் செய்கிறோம். ஏன் அப்படின்னா சொல்லுங்க. ஆமாம். பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம், கௌரவ குலைச்சல் இல்லையா? என்ன வீடு அங்கங்கே அலங்கோலமாக போட்டிருக்கீங்களே. அல்லேலூயா.
மனிதர்களாகிய அமீன் சோதர ஒருவர் நம்மை பார்வையிட வருகிற பொழுதே நாம் என்ன செய்கிறோம்? குடியிருப்பின் வாசஸ்தலங்களை அவ்வளவு அழகாக அலங்கரிக்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய இல்லத்திலே தங்க வேண்டும். உள்ளம் அமீன் சோதர் குடியிருக்கிற இல்லத்திலே தங்க வேண்டுமானால் நீங்கள் அமீன் சோதரை அதை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த வீட்டை எப்பொழுது என்ன செய்யணும்? பார்வையிட்டுக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுபோல ஆவிக்குரிய வீடு என்ன செய்யணும்? கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக இருந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய உள்ளம் என்கிற இல்லத்தில் தேவன் தங்கி வாசம் பண்ணும்படி நீங்கள் உள்ளம் என்கிற இல்லத்தில் அவருக்கு இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். உள்ளம் என்கிற இல்லத்தில் அவருக்கு இடம் கொடுக்கணும். ஆமாவா இல்லையா? இடம் கொடுத்து, ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் என்கிற இல்லத்திலே தங்கி இருந்து என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே என்னை ஆசீர்வதித்தருளும். பூமிக்குரிய வீட்டில் தங்கியிருந்து பூமிக்குரிய நிலைகளின் ஆசீர்வாதங்களை கொடுத்தருளும். ஆவிக்குரிய வீட்டில் தங்கியிருந்து ஆவிக்குரிய நிலைகளின் ஆசீர்வாதங்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்ல சோத்திரம். ஒரு சமுதாயத்தின் ஜனங்கள் நடுவிலே நல்ல சோத்திரம் திருமணம் ஆகுகிறது, குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க, நல்ல நிலம் வாங்குகிறாங்க, வீட்டை கட்டுகிறாங்க, மாடி சோத்திரம் மாட மாளிகை கோட கோபுரங்களை கட்டி எழுப்பி வசதி வாய்ப்போடு நம்ம சமுதாயத்தின் ஜனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்களேன். ஒரு குறைவின்றி வாழுகிறோம். இது பூமிக்குரிய ஆசீர்வாதம். இதுபோல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்படின்னா ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் தேவனோடு நேரத்தை செலவிடுவதிலும் சோத்திர தேவனோடு முகமுகமாய் அவரை தரிசிப்பதிலும் நீங்கள் சோத்திரம் அவிதமான ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு உடைய உள்ளம் என்கிற இல்லத்தில் அவர் தங்கி வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் உங்களுடைய ஆவிக்குரிய வீட்டை அப்படி நோக்கி பார்ப்பது மட்டுமல்ல, பூமிக்குரிய வீட்டை நோக்கி பார்ப்பாரு, ஆவிக்குரிய வீட்டில் தங்கி வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வீட்டை பார்வையிடுகிறார், ஒரு வீட்டில் தங்கி வாசம் பண்ணுகிறார். மூன்றாவது ஒரு வீடு இருக்குது, நித்திய வீடு. அதில் இது அப்பப்போ வந்துட்டு போய் தங்கி வாசம் பண்ணுவார். அது எனி டைம் உங்களோடு கூட அவர் தங்கி வாசம் பண்ணுகிற வீடு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களைத்தான் இந்த தேவ மனிதன் சொல்லுகிறாரு. வாசியுங்கள். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று கூறுகிறார் முடிவிலே. அல்லேலூயா. உங்களுடைய பூமிக்குரிய வீடு இறைவனுடைய ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமா? அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் அவருடைய பார்வை உங்கள் வீட்டில் எப்போவுமே இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இரண்டாவது, ஆவிக்குரிய இல்லம் என்கிற உள்ளத்தில் அவர் தங்கி வாசம் பண்ண வேண்டுமானால் நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம். மூன்றாவது, யுகாயுகமாய் நித்தியமாய் அவரோடு கூட அழிவில்லாத ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்க அந்த நித்தியத்திற்குரிய வீட்டிலே உங்களை அழைத்து கொண்டு செல்லுவார். அல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் தேவ சன்னிதானத்தில் இந்த தாவீதை போல என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக, என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக. எல்லாரும் அப்படி எழுந்திருப்பீங்களா? என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக. கேளுங்களேன், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் வீடு உமக்கு முன்பதாக நீங்கள் கேட்கணும். ஏசப்பா, என் வீட்டை நீர் ஆண்டவரே ஃபோக்கஸ் பண்ணு, பார்வையிடும் ஆண்டவரை. நீங்கள் பார்வையிடும். உங்களுடைய பார்வை பட வேண்டும். என் அறை வீட்டில் ஹாலில் பட வேண்டும், பெட்ரூமில் படணும், ஆண்டவரே சோதர கிச்சனில் படணும், டைனிங் ஹாலில் படணும். கேளுங்களேன், ஆண்டவரே சோத்திரம், டோட்டலாக என்னுடைய வீட்டை நீர் பார்வையிடும். உம்முடைய பார்வை எப்பொழுது இருக்கான் ஆண்டவரே? இது பூமிக்குரிய வீடு ஆண்டவரே. உம்முடைய பார்வை படுமானால் அந்த ஆண்டவரே அவைகளினால் ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க கூடுமே.
கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அனுபவிக்க கூடுமே. இரண்டாவது, ஆவிக்குரிய வீடு. எங்களுடைய உள்ளம் என்கிற இல்லத்தில் நீர் தங்கி வாசம் பண்ணுவீரானால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற முடியுமே, அனுபவிக்க முடியுமே. கேளுங்க. மூன்றாவது, நித்தியத்திற்குரிய வீடு. யுகாயுகமாய் நித்தியமாய் அவரோடு அமீன் சொத்திர அழிவில்லாத ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியுமே. அந்த ஆசீர்வாதங்களை எங்கள் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு தந்திருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதை அனுபவிப்பதற்குத்தான் உமது அடியானின் வீடு எப்பொழுதும் உமக்கு முன்பதாக இருக்க நான் விரும்புகிறேன். கேட்போமா? எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு முன்பதாக என்னுடைய வீடு இருக்க நான் விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஒரு நீதிமானின் வீடாக, நீதிமானின் கூடாரமாக என்னுடைய வீடு ஆண்டவரே காணப்படட்டும். கேட்பீங்களா? முடிந்தவர்கள் 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். ஆண்டவரே, ஒரு நீதிமானின் வீடாக, ஒரு கூடாரமாக, ஒரு வாசஸ்தலமாக என்னுடைய வீடு ஆண்டவரே காணப்படட்டும். ஆண்டவரே, நீதிமானின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லியிருக்கிறீரே. அந்த ஆசீர்வாதங்களை எங்களுடைய குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு, பின் சந்ததிகளுக்கு தந்திருளும் என்று கேட்போம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் இணைந்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும், அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிறைத்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு ஆலோசனை கூறியிருக்கிறார். உங்களுடைய வீடு எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கும்படி, ஆமென், அதை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் விரும்புவீர்களாகில் கர்த்தர் உங்களுடைய வீட்டை அவருக்கு முன்பதாக வைத்து அவைகளை ஆமென் சோத்திரம் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அப்படியே அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாய் பெற்று ஆண்டு அனுபவிக்க எங்களுக்கு அனந்த பாக்கியத்தையும் நல்சிராக்கியத்தையும் தாரும் என்று கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை, அருகாமையில் உள்ளவர்களுடைய கரங்களை பிடித்து கொள்ளலாம். நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல இயேசுவே, 2024ஆம் ஆண்டு ஆண்டவரே முதல் 5 மாதங்களை வெற்றி சிறக்க பண்ணி 6வது மாதம் 30ஆம் நாள், இந்த மாதத்தின் கடைசி நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் வழியாக, ஆண்டவரே, உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். என்றைக்கும், என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அந்த வீட்டை நீர் ஆசீர்வதியும் என்று தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறார். குடியிருக்கிற ஆண்டவரே வாசஸ்தலமாகிய வீடு உம்முடைய பார்வைக்கு முன்பதாக இருக்கணும். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆவிக்குரிய வீடாகிய உள்ளம் என்கிற இல்லத்தில் தேவன் தங்கி வாசம் பண்ண வேண்டும், வாசம் பண்ண வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் அனுபவிப்பதற்கு. 3வது, நித்தியத்திற்குரிய வீடு. ஆண்டவர் யுகாயுகமாய் நித்தியமாய் உம்மோடு காலாகாலங்களாக ஆசீர்வாதங்களையே, நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை பெறும்படி ஆண்டவரே நித்திய காலமாய் யுகாயுகமாய் உம்மோடு இணைந்து வாழுகிற அந்த நித்திய வீட்டிற்கு நேராக எங்களை தகுதிப்படுத்தும். ஆசீர்வதியும். இந்த ஆராதனைகளை பங்கு பெற்ற ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பங்களையும் அவிதமான ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்து அனுப்பும். வர தடைப்பட்ட பிள்ளைகளை வருகிற நாட்களிலே கூட்டி சேர்ப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவ்விதமான ஆசீர்வாதங்களோடு குடும்பத்திற்குள் தம்முடைய பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு செல்ல அருள் புரியும்.
வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்துங்க. தேவைகளோடு, மனபாரங்களோடு, மன வேதனைகளோடு வந்தவர்கள் விடுதலையோடு, தேவ சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு அழைத்து ஆண்டவரே செல்லுவீராக. மீண்டும் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் சந்திக்கிற வரையிலும் நேசகரமும் தெய்வீக அன்பின் பாசகரமும் கூட இருந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினைக்கும் சிநேகமும் பாதுகாவலும் இன்றும் இன்னும் சதாகாலங்களும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. 2 கரங்களையும் உயர்த்தி 3 அலையிலே சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு